أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وما منعنا أن نرسل بالآيات إلا أن كذب بها الأولون وآتينا ثمود الناقة مبصرة فظلموا بها وما نرسل بالآيات إلا تخويفا. சான்றுகளை அனுப்புவதிலிருந்து நம்மை தடுக்கவில்லை, முன்பு வாழ்ந்தவர்கள் அவற்றை பொய்யெனத் தூற்றிவிட்டார்கள் என்பதை தவிர. பாருங்கள், சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை எல்லோரும் அறியும் வண்ணம் பகிரங்கமாக கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு கொடுமை இழைத்தார்கள். நாம் சான்றுகளை அனுப்புவது மக்கள் அவற்றைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்பதற்காகவே. وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ وَمَا جَعَلْنَا الرُّؤْيَا الَّتِي أَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِلنَّاسِ وَالشَّجَرَةَ الْمَلْعُونَةَ فِي الْقُرْآنِ وَنُخَوِّفُهُمْ فَمَا يَزِيدُهُمْ إِلَّا طُغْيَانًا كَبِيرًا. மேலும் நபியே, சின்னமாக இறைவன் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் உம்மிடம் கூறியிருந்ததை நினைத்துப் பாரும். மேலும் இப்போது நாம் உமக்கு காண்பித்து தந்தவற்றையும் குர்ஆனில் சபிக்கப்பட்டுள்ள மரத்தையும் இம்மக்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியிருக்கிறோம். நாம் மீண்டும் மீண்டும் இவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அச்சுறுத்தலும் இவர்களுடைய வரம்பு மீறும் நடத்தையை அதிகப்படுத்தவே செய்கிறது.